கௌரி ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். மச்சி ஃபிகரை பாருமா. சும்மா லட்டுடா. ஐயோ கட்ட பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா கூட சைட் அடிக்கிறாங்க. இனிமே பொண்டாட்டிங்களை புர்கா போட்டு தான் கூட்டிட்டு போகணும். கௌரி நீ இங்கே நில்லு, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. तुम इधर आओ, मैं अभी आता हूँ. अच्छा. बाथरूम किधर है? தெரியாது. मालूम नहीं क्या? अरे आओ. ஐயோ अरे आओ. யாரா நீ? अरे आओ ना. अरे आओ ना. ஏன் பொண்டாட்டியா? யோ பாய் கைய ஓடியா. ஏன் பொண்டாட்டியா? शैतान का बच्चा हमारा बेबी. யோ ஏன் பொண்டாட்டியா? இங்க பாரியா. பாரியா. हाँ. जी मैं इधर हूँ. माफ करो जी. என்னங்க? புர்கா வேணாம். புர்கா வேண்டாமா? ஒண்ணும் இல்ல. என்னங்க? ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல. ஆட்டோ ஒண்ணு கூட கிடைக்கலையா? இப்பதானே 2 ஆட்டோ போச்சு எங்க கண்ணு முன்னாடியே. எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க நேரா ஆச்சுல போலாம். வீடு பூட்டல. பூட்டியாச்சுங்க. போலாமா? டிக்கெட் இல்ல சார், ஃபுல் ஆயிடுச்சு. சீக்கிரமா கிளம்புங்க, நான் கேட்டதானே. வாங்க. கௌரி கௌரி கல்யாணம் பண்ணி முதல்ல உன்னை சினிமா கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பி போனா எப்படி? சார் 5 ரூபா 8 ரூபா 5 ரூபா டிக்கெட் 8 ரூபாயா? அடுத்த கிராக்கி இருக்கு. 2 டிக்கெட் கொடு. ஆமா உங்க சீட். சார் நீங்க அங்க போய் பாருங்க. இந்தாங்க 5 டிக்கெட். 1 2 3 4 5. ஏய் டிக்கெட் வாங்கி போ. சார் எக்ஸ்கியூஸ் மீ, இது என் ஒய்ஃப். முதல் ராத்திரில தயவு செஞ்சு நீங்க போய் அந்த சீட்ல உட்காந்துக்கிறீங்களா? பழக்கப்படுத்த மன்னிக்கணும், இது என் ஒய்ஃப். நீங்க அங்கேயே உட்காருங்களா? சார் கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? போங்க சார். நியூசன்ஸா போச்சு. நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க போய் உட்கார்ந்துக்கிறேன். வேண்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு பண்ண கூடாது. ஏண்டி எங்கூட பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா தினம் ஒண்ணு அடிக்கிறாருல்ல? அப்புறம் எதுக்கு என் பின்னால வந்த? நான் ஒண்ணும் உன் பின்னால வரல. நான் வராப்புல வந்துட்டு இருந்தேன், நீங்க தான் முன்னால வந்துட்டீங்க. நான் எங்கேயாவது ஓரமா உட்காந்துக்கிறேன், இல்லன்னா எடுத்த டிக்கெட் வீணா போயிடும். அதெல்லாம் முடியாது. நீ வேற ஏதாவது தியேட்டருக்கு போய் வேற சினிமா பாத்துக்கோ போ. என்ன மாமா இது? என்னைக்காவது ஒரு நாள் சினிமாக்கு போலான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க. என்ன போய் வேற தியேட்டருக்கு போக சொல்றீங்க? ஏய் என்னடா? ஏங்க நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. வீட்டுல கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு லாட்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய் இங்க ஒரு 50 பைசா வந்துருச்சு, தேடுங்க. தேடு தேடு. ஏய் நீங்களும் தேடுங்க. ஐயோ யாரும் வந்துட்டாங்க, கொஞ்சம் இதை போட்டு விடுங்களேன். பேசாம இதை போத்திட்டு பாடு, நான் யாருன்னு பாக்குறேன். சரி சரி போனா போது என்ன சினிமா படம் பரவாயில்ல விடுங்க. ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? சின்ன சின்ன தப்புன்னு தானே சொன்னீங்க. ஏதாவது சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏய் இந்த ஒரு 50 பைசா வந்துச்சு, தேடுங்க. என்ன அடிக்கடி படம் பார்க்கறது? போட்ட பாக்கெட் தேடுங்க. அண்ணே, ஐயோ அங்க பாரு, காசு போட மறந்துட்டேன். ஏய் பெரிய தப்பு பண்ணாதானே தப்பு. நாம ஏதோ லைட்டா விளையாட்டா சின்ன சின்ன தப்பு பண்ண போறோம். இதுல என்ன இருக்கு? ஏங்க சின்ன சின்ன தப்புன்னு என்னென்னமோ பண்றீங்க, வேண்டாம் விட்டுருங்க. அண்ணி யாரும் ஆம்பளை காலு. தெரியும்டி, பேசாம இரு. தெரியுமா? தெரிஞ்சுட்டா பேசாம இருக்க. அதுக்கு இல்லடி, என்னைக்கு ஒரு நாள் தான் உங்க அண்ணன் கூட படம் பார்க்க கொஞ்சம் போங்க சார் அந்த பக்கம். பெரிய நீச்சல் ஆடு சார். முட்டாது, பேசாம படம் பாரு. சீக்கிரம் போமா. நீங்க வெளியே வந்துட்டீங்க? வா வீட்டுக்கு போலாம். படம் பிடிக்கலையா? படம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல உட்காந்து படம் பாக்குறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நீ வேற ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு படத்துல பாத்தில்ல. ஏங்க அப்படின்னு சொல்றீங்க?
நான் போய் உட்கார்ந்ததும் அவர் எவ்வளவு கௌரவமா ஒதுங்கி உட்கார்ந்துட்டார் தெரியுமா? அப்ப அந்த ஆளு ஓகே, நான் ரொம்ப சந்தேக பிரபலி அப்படித்தானே? போ, அவன் பக்கத்துல உட்காந்து படம் பாரு போ. எனக்கு அப்படி ஒண்ணும் படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓ, நம்ம கையாலே ஊட்டி விடணும் மேடத்துக்கு ஆசை போல இருக்கு. ஊட்டி விட்டுடுவோம். அப்புறம் ஒரு ஜூனியர் வந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். இன்னும் உன் கோபம் போலையா? இந்த பாரு, கல்யாணம் பண்ணி முதல்ல சினிமாவுக்கு போறமே, பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியல. அதனால ஒரு வேதனை, சின்ன கசமுசா. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டா எப்படி? நான் தான் சமரசுக்கு வந்துட்டேன்ல. எனக்கு பசி இல்ல. சாதாரண அந்த கோபம் போகாது. எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சாப்பிட்டீன்னா அன்னைக்கு நீ ஆசைப்பட்டியே அத கொடுப்ப. புரியல? இந்த பாரு, இப்ப நீ சாப்பிட்டீன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போட்டுக்கலாம்.